ஹலோ வணக்கம், வெல்கம் டு அக்ஷரா அகாடமி ஹாபி வேர்ல்ட். பேக்கிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னால் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லா பொருட்களுக்கும் கரெக்டான குவான்டிட்டி மட்டும் நம்ம போட தெரிஞ்சிட்டா போதும். பேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டில் பேக் பண்ணி கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக பேக் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட ஐடியா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து மில்லட் பால் ரெசிபி. இதுக்கு நாங்களே பேர் வச்சோம் மில்லட் பால்ஸ்னு. இது ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்கெட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் நமக்கு ஃபேவரட்டான ஷேப்போ அந்த ஷேப்பில் பேக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த பால் ஷேப்பில் பேக் பண்ணதுனால இதுக்கு மில்லட் பால்ஸ்னு பேர் வச்சிட்டோம், அவ்வளோதான். எப்பவும் போல் என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில்டான லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 1/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம், பட் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/3 கப் ஆஃப் ஒரு அளவு கப் வச்சுக்கோங்க. அந்த கப்பில் வந்து 1/3 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். அப்படி ஏலக்காய் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிங்கன்னா வெனிலா எசன்ஸ் கூட ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது பேக்கிங் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுவோம், அது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க மிக்சியில் போட்டு. இந்த ரெடியான பவுடர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன மாவு வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம மைதா மாவில் பண்ணுறோம் பிஸ்கெட் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து கம்பு மாவு சேர்த்துருக்கோம். கம்பு மாவு, ராகி மாவு, இன்னும் உங்களுக்கு என்ன ஹெல்தி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ரெசிபியில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே பேக் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது கூட நான் 1 கப், ஒரு கப் ஃபுல் கப்பு வந்து கம்பு மாவு சேர்த்துருக்கோம். கம்பு மாவு கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த மிக்சரையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. இது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள். 100 கிராம் அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம ரவா லட்டு பிடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு குக்கி ஷேப்பில் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிவிட்டு இதை பேக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேக்கிங் ட்ரே நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆர் பட்டர் ஆர் கீ எது போட்டாலும் சரி, உங்களோட ஃபேவரட் ஷேப்பில் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பால்ஸ்ன்னு பிளான் பண்ணதுனால பால் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறோம். எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இந்த பால்ஸ் ரெடி பண்ணுற நேரத்தில் உங்கள் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். மினிமம் ஒரு 10 to 15 minutes ஆகுது உங்கள் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கணும். 180 டிகிரி சென்டிகிரேட், 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ரீஹீட் பண்ண பிறகு இதை நம்ம வந்து ஒரு 20 minutesக்கு பேக் பண்ண விடுறோம். 18 to 20 minutes தான். அதுக்கு மேலே பேக் ஆனால் இது ரொம்ப வந்து ஹார்ட் ஆகிடும், நமக்கு அந்த பிளாக்காகவும் வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு 18 to 20 minutesல இதை பேக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு 5 minutes மட்டும் ஆற விட்டுட்டு நீங்கள் அதை அப்போவே இன்ஸ்டண்ட்டாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.